ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே 9/2/2024 நிர்மல் NR 366க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடேக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் இது எல்லாமே நம்மளுடைய ஃப்ரைடே டு ஃப்ரைடே ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நிர்மலுங்கிற கம்பெனி பேரில் வருது. அதனால் நம்ம நிர்மல் டு நிர்மல் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கு, அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 744 நம்மளுடைய ஏபிசி போர்டு ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 737 744. அதுக்கு முந்தின ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 226. அதுக்கு முந்தின ஃப்ரைடே பார்த்திங்கன்னா 777. அதுக்கு முந்தின ஃப்ரைடே வந்து 277 சொல்லிட்டு இது எல்லாமே ஃப்ரைடே டு ஃப்ரைடே ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டை கூட்டி அதுலேருந்து வர ஆன்சரை நம்ம 60/40 கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு கிடைக்கிது நண்பா. ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ் தான், இருந்தாலும் வேகமாக நம்ம இந்த வீடியோக்களை ஃபுல்லாக பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 787லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த 787 டோட்டல் என்ன அப்படின்னு பார்க்கணும் நண்பா. நம்மளுடைய ஏபிசி போர்டு வந்து 787. இதோட டோட்டல்னு பார்த்தீங்கன்னா 7 கூட்டினோம்னா 14, 14 8 கூட்டினோம்னா 22, 22க்கு 2. அப்போ 2 வந்து நம்ம கூட்ட போகிறோம். 2 வந்து நம்மளுடைய எக்ஸ் படி 60லையும் அப்புறமா 4D. இப்போ இதை கூட்டிடலாம். 4 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 6, 2 1 கூட்டினோம்னா 3, 6 அல்லது 3. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் நண்பா, அல்லது ஆல். நம்மளுக்கு 6 அல்லது 3 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 787க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 186 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துட்டோம். ஸோ இப்போ செகண்ட் ட்ரா பார்ப்போம்டா. சேம் நம்பர் தான். இப்போ 186 கூட்டிடலாம். 1 6 கூட்டினோம்னா 7, 7 8 கூட்டினோம்னா 15, 15க்கு 5. அப்போ ப்ளஸ் இங்கேயும் 5, இங்கேயும் 5. இப்போ இதை கூட்டிடலாம். 7 5 கூட்டினோம்னா 2, 5 4 கூட்டினோம்னா 9. அப்போ 2 அல்லது 9. நம்மளுக்கு இந்த 186க்கு அப்புறம் இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 186க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 962 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 and 2. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C பைசாவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு ஏசி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ 962க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 962 இதை கூட்டிடலாம். 6 2 கூட்டும்போது 8, 8 9 கூட்டினோம்னா 7, அதாவது 17க்கு 7. ஸோ இப்போ நம்ம 7 தான் கூட்ட போகிறோம். ப்ளஸ் 7, இங்கேயும் நம்மளுக்கு 7. இப்போ இதை கூட்டிடலாம். 7 4 கூட்டும்போது 1, 0 7 கூட்டும்போது 7. அப்போ 1 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 962க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். ஒன்று அல்லது 7. இப்போ இந்த 962க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 277 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் தான் நண்பா கிடச்சிருக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு. நம்ம சுருக்கி இங்கே கூட்டிடுறோம். இல்லைனா இதை நம்ம பிரித்து தனித்தனியாக எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். அப்படி எழுதணும்னா நம்மளுக்கு வந்து டைம் பத்தாது. அதே மாதிரி வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு எழுத வேண்டியது வரும். அதனால் நம்ம ஷார்ட்டாக கூட்டி நம்ம கூட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 277க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜஸ்ட் ஏபிசி போட கூட்டுறோம். கூட்டி வர ஆன்சரை வந்து 60/40 கூட்டுறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம கூட்டிடலாம். 7 7 கூட்டினா 14, 14 2 கூட்டினா 16. அப்போ 6 தான் நம்ம இங்கே கூட்டணும்.
6 இங்கேயும் நம்மளுக்கு 6. இப்போ கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 6ஓட 7 கூட்டினோம்னா 3. அப்போ 7 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 277க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சீபோர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 3. இப்போ இந்த 277க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 777 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7, 7 and 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏபிசி ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு மெகா ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரிபிளில் அப்படியே ஹிட் ஆகிருக்கு. இப்போ 4 ட்ராவலையும் நம்மளுக்கு கண்டினியூஸாக பேஸ் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போ 777 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் ஃபுல் ப்ரைஸை எடுத்து நீங்கள் ஏபிசி போர்டை கூட்டி அதிலேருந்து வர டோட்டலாக வந்து நீங்கள் 60/40 கூட்டிங்கன்னா நம்மளுக்கான போர்டு கிடைக்கும் நண்பா. டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட்டி பார்த்துக்குங்க. இப்போ 777க்கு பார்க்கலாம். மொபைலாக 21. ஸோ 1 தான் நம்ம கூட்ட போகிறோம். ப்ளஸ் 1 இங்கேயும் 1. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 1 கூட்டினோம்னா 2, 5ஓட 1 கூட்டினோம்னா 6. அப்போ 2 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 777க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 6. இப்போ இந்த 777க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 226 ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. மறுபடியும் நம்மளுக்கு ஏபிசி ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு நண்பா. இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். கண்டினியூஸாக நம்மளுக்கு 2 ட்ரா ஏபிசி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போ 226க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 226 இதோட டோட்டல் வந்து நம்மளுக்கு 0 கிடைக்கும் நண்பா. அப்போது 0, 0. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 0 கூட்டினா 4 தான் வரும். 2ஓட 0 கூட்டினா 2 தான் வரும். அப்போது 4 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 226க்கு அப்புறம் இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 4 அல்லது 2. இப்போ இந்த 226க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 744 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மறுபடியும் பிசி. கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ பிசி கிடச்சிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு இது பாஸ். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 744 தான் நம்மளுடைய போன வார வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சீபோர்ட் நம்பர் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண்டினியூஸாக பெய்ஸ் நண்பா. அதிகப்படியாக பெய்ஸு நல்ல வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 744 இருக்குது. இதை அப்படியே கூட்டிடலாம். 4ஓட 4 கூட்டினோம்னா 8, 8ஓட 7 கூட்டினோம்னா 15, 15க்கு 5. அப்போ ப்ளஸ் 5 இங்கேயும் நம்மளுக்கு 5. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, இங்கேயும் 7ஓட 5 கூட்டினோம்னா 2. 4ஓட 4 கூட்டினோம்னா 8, 8ஓட 7 கூட்டினோம்னா 15, 5, 7ஓட 5 கூட்டினா 2, 2. ஓகே, இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 மட்டும் கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்மளுக்கு 2 மட்டும் தான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பராக கிடச்சிருக்கு. மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. அதிகப்படியாக பெய்ட்ஸ் நண்பா, அதிகப்படியாக பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் லக் இருந்தால் நம்மளுக்கு இது பெய்ட்ஸாக கூட மாறலாம். ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்போதுமே சரி ஒரு நம்பராக எடுக்க மாட்டோம். சிலத்துக்கு நம்ம 120 ஃபேஸில் நம்ம வந்து கொடுக்குறதா இருந்தால் ஒரே ஒரு நம்பரை கொடுத்துரும். இந்த ட்ரா நம்மளுக்கு 2 மட்டும் கிடச்சிருக்கிறதுனால இதோட இந்த ட்ராவுக்கான சிந்தட்டிக் நம்பராக நம்ம இந்த இடத்துல 0வை சேர்த்துக்கலான்னு பார்க்குறான்பா. 2 அல்லது 0. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 0 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்ம பெய்ட்ஸ்க்கான சான்சஸாக பார்த்தோம்னா இந்த மெத்தட் படி ஃபஸ்ட்டு சான்சஸில் நம்மளுக்கு 2 தான் இருக்குது. ஏன்னா மெத்தட் படி நம்மளுக்கு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதனால் 2 தான் ஃபஸ்ட்டு சான்ஸாக இருக்குது. அதுக்கப்புறமா 00 வச்சுக்கலாம். ஒருவேளை கேம் இதுலேருந்து சிங்கிளாக இருந்துச்சுன்னா 20 அல்லது 02 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. கட்டாயம் கிடையாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவுடைய மெத்தடை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. பெய்ட்ஸு ஃபுல் போர்டு, பெய்ட்ஸு ஃபுல் போர்டுன்னு இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 9/2/2024 நிர்மல் என்ஆர் 366க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.